தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 100% மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏன் பிரைவேட் நிறுவனம், அந்த ராம்கே நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்யணும்? நாங்கள் வேலை செஞ்சது அரசாங்கத்துக்கு கீழே. ஒருவேளை நாங்கள் ஒரு ப்ரைவேட் நிறுவனத்துக்கு கீழே இந்த மாதிரியான ஒரு டெண்டர் அடிப்படையில் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையுமே ஒரு ப்ரைவேட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. ப்ரைவேட்டுக்கு கீழே அவங்க வேலை செய்யட்டும். அந்த ப்ரைவேட் நிறுவனத்தை அரசாங்கம் வழி நடத்தட்டும். அப்படின்னா எல்லாரும் ஈக்குவல் தானே. யாருக்கும் பிஎஃப் வேண்டாம், யாருக்கும் கவர்மெண்ட்டுடைய அலவன்ஸ் வேண்டாம், யாருக்கும் கவர்மெண்ட்டுடைய சேலரி வேண்டாம், எல்லாரையும் ப்ரைவேட்டே நடத்தட்டும். அந்த ப்ரைவேட் நிறுவனத்தை மட்டும் அரசாங்கம் வழி நடத்தினால் போதும் தானே அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் கேட்கிறார்கள். நல்லா இருக்குல்ல ஐடியா? நம்ம ஊர்லேயே அதிகமாக எதற்காக பணம் செலவழிக்கப்படுகிறது தெரியுமா? அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கிடையாது. ஆனால் இந்த ரிட்டையர்ட் ஆகிலாம் போயிருப்பாங்களா அரசாங்க ஊழியர்கள், அவங்களுக்கு மாதம் பென்ஷன் வருது பார்த்தீங்களா? அந்த பென்ஷனுக்கு தான் அதிகமான பணம் அப்படிங்கிறது செலவழிக்கப்படுகிறது. ஸோ அந்த பென்ஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஒரு ஜாபுக்கு வந்துட்டோம்னா ஓகே, நமக்கு பென்ஷன்லாம் வந்துடும், நமக்கு ஈஸியாக லோன் ப்ராசஸ் ஆயிரும், நமக்கு மாதம் சேலரி வந்துடும். ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு செக்யூர் ஜாப். அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது செக்யூர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தூய்மை பணியாளர்களும் அதே மாதிரி தாட்டில் நமக்கும் ஒரு நிரந்தர பணி அப்படின்னா நம்ம குடும்பம் செட்டில் ஆயிருமே, அட்லீஸ்ட் செட்டில் ஆகாது, அவங்க குடும்பம் அங்கே பாதுகாக்கப்படுமே அப்படின்னு சொல்லி நினைப்பதில் என்ன தவறு இருக்குது?